அனைவருக்கும் அன்பான வணக்கம். மனதை கட்டுப்படுத்துவதற்கு கைகளை கட்டி போடுங்கள். கைகளை கட்டி போட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கைகளுக்கும் மனதிற்கும் அப்படி என்னதான் தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனிதனோட மனதிற்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் இந்த கைகளுக்கும் தான் அதிகமான ஒரு தொடர்பு இருக்குது. பொதுவாக எண்ணங்களுக்கும் உடம்புகளுக்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் அதில் அதிகமாக பங்கு வகிக்கிறது நம்மளுடைய கைகள் தான். ஒரு மனிதன் பிறந்து பேசுகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த மொழி எல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடியே இந்த கை அசைவினால தான் என்ன பண்ணுது, அதோட எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. ஒரு பொருளை கொடுத்தா வேண்டான்னு தட்டி விடுறது, ஒருத்தங்களை வான்னு கூப்பிடுறது, எதையாவது அழுதுட்டு காமிக்கும்போது கையை காமிக்கிறது, அந்த மாதிரி குழந்தை வளரும்போதே கைகளை தான் என்ன பண்ணுது, செய்கையாக பயன்படுத்துது. அதுக்கப்புறம் மனிதன் வளர்ந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு தன்னோட வெளிப்பாடுகளுக்கும் அவனோட எண்ணங்களுக்கு முன்னால் என்ன பண்ணுது, இந்த கைகள் போய் நிற்கிது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளே பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு கோபம் வரும்போது ஒருத்தங்களை திட்டணும், ஒருத்தங்களை கோபம் வரும்போது பார்த்திங்கன்னா இப்படி கைகளை நீட்டி தான் நம்ம அந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி, கோபத்தில் ஒருத்தரை திட்டுறதுக்கு முன்னாடி கூட என்னென்னா அந்த வார்த்தை கூட நமக்கு வாய் வரைக்கும் வரும், ஆனால் திட்ட மாட்டாங்க, ஆனால் கையை நீட்டி செய்கை காமிப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு அடிக்கிறதுக்கு கையை ஓங்குவாங்க. அவன் நினைக்கிறது, அவன் மேலே கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க எண்ணங்களுக்கு முன்னாடியே இந்த கைகள் என்ன செய்யுது, போய் நிற்கிது. அதே மாதிரி ஒருத்தவங்களை வாழ்த்துறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போதும் கைகளை வச்சு தான் என்ன செய்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்படி மனிதனோட எண்ணங்களுக்கு இந்த கைகள் தான் என்ன ஆகுது, முன்னாடி போய் நிற்கிது. நம்ம பேசும்போதெல்லாம் நம்மளுடைய செய்கைகள்லாம் என்ன ஆகுது, இந்த கைகள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், செய்கைகள் எல்லாமே காமிக்கிறோம். அப்போது மனதிற்கும் இந்த கைகளுக்கும் அவ்வளவு ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய முடியுது, நம்மளால் எளிமையாகவே புரிஞ்சு கொள்ள முடியுது. கைகளில் நிறையா விஷயங்கள் இருக்கலாம், பட் இந்த ஆளுமை இந்த மனதிற்கும் இந்த கைகளுக்கும் அவ்வளவு ஒரு தொடர்பு மனிதனோட வாழ்க்கையில் அடங்கியிருக்கு. அப்போது இப்போ மனதை கட்டுப்படுத்துவதற்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா பயிற்சிகள் இருக்குது. கோபத்தை கட்டுப்படுத்தணும், உங்களோட எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுக்கு நிறையா விஷயங்களை தேடி புத்தகம் படிப்பாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, தியானம் மேற்கொள்ளுவாங்க. ஒவ்வொருத்தங்க நிறையா வழிகளை என்ன பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. இப்போ நம்ம இந்த பார்க்கக்கூடிய இந்த கைகள் மூலமாக இந்த கைகளை கட்டி போட்டு இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்போது கைகளை கட்டி போடணும் அப்படின்னா கயிறை வச்சு கையை கட்டி போடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு முன்னாடி செல்லக்கூடிய இந்த எண்ணத்திற்கு முன்னாடி வேகமாக பாயக்கூடிய இந்த கைகளோட செய்கையை என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றாக இணைச்சி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய நிலையை தினமும் நீங்கள் செய்யணும். அப்போது இப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், இப்போ தியானம் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் எந்திரிச்சு நல்லா சப்பனங்கால் போட்டு உட்காந்துக்கணும். இல்லை எனக்கு தரையிலே உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க சேர்லேயோ இதுலேயோ நல்லா முதுக நேராக வச்சு உட்காந்துட்டு உங்களுடைய இந்த 2 கைகளையும் இந்த மாதிரி கோர்த்து பிடிச்சிக்கணும். நீங்கள் நிறையா தியானம் இந்த மாதிரி புத்தர் சிலை இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று கை மேலே அப்படி கை வச்சுருப்பாங்க, சில இதில் பார்த்திங்கன்னா இந்த கையை அப்படி கொறுத்து இப்படி மடி மேலே வச்ச மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த 2 கைகளையும் இந்த மாதிரி கோர்த்து என்ன செய்யணும், லாக் பண்ணி வச்சு ரொம்ப இறுக்கமாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கோர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், கையை இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். இதை உங்களோட மடி மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்ணை மூடி உங்களுடைய மூச்சு மேலே கவனம் வச்சுருந்தாலே போதும். முதல்ல அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஒருநிலைப்படாது, அது பல எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். இருந்தாலும் இந்த கைகளை இணைச்சி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு நிலையில் உட்கார முதல்ல பழகணும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு உடல் உழைப்பு எந்த வேலையுமே கிடையாது மனிதனுக்கு. எனக்கு வாழ்நாளில் எனக்கு வேலையே கிடையாது, எந்திரிச்சோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படின்னு தான் நான் இருக்கேன். எந்த வேலையும் இல்லாமல் இருந்தால் கூட இந்த கைகளுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன இருக்குது, அசைவு வேலைகள் அதிகமாகவே இருக்குது. சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை கணினியில் ஏதோ ஒன்று, இந்த கைகளுக்கு மட்டும் என்ன இருந்துகிட்ருக்கு, மனிதனுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்குது. அப்போது இதை என்ன பண்ணுறோம் நம்ம, அதனால தான் நம்ம சாமி கும்பிடும்போது அந்த மாதிரி ஒருத்தங்களை வணங்கும் போதும் இந்த 2 கைகளை என்ன பண்ணுறோம், நம்ம சேர்த்தே தான் வணங்குகிறோம். இந்த மனம் ஒருநிலைப்படுறதுக்கான ஒரு
குறியீடாக கூட என்ன செய்யலாம், நம்ம இதை எடுத்துக்கிடலாம். ஸோ அப்போது இந்த கைகளை இணைச்சி இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் கண்ணை மூடி அந்த ஒரு மன ஒருநிலை பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும், மனம் ஒருமைப்பாடு ஏற்படும். இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண முடியலை, இப்போ நீங்கள் அலுவலகத்தில் இருக்கீங்க, அந்த நேரம் ஒரு வேலை டென்ஷன் கோபம் இந்த மாதிரி வந்தால் கூட ஒரு நிமிடம் 2 நிமிடம் உங்களுக்கு நேரம் கிடைத்தா கூட நீங்கள் இந்த கைகளை இணைச்சி இப்படி அமைதியாக உட்காந்து உங்களுடைய மூச்சு மேலே கவனமாக வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களால் நல்ல மாற்றத்தை என்ன செய்ய முடியும், நீங்கள் உறுதியாக பார்க்க முடியும். ஸோ அப்போ எப்போம்லாம் நமக்கு கோபம் வருது, எப்போலாம் படபடப்பு வருது, எப்போம்லாம் தீய எண்ணங்கள் வருது, எப்போம்லாம் தேவையில்லாத சிந்தனைகள் நமக்கு வருது அப்படிலாம் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அந்த நேரம் இந்த கைகளை இந்த மாதிரி இணைச்சி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிடம் முடிந்தாலும் 5 நிமிடம் நீங்கள் அந்த மாதிரி அமைதியாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனம் ஒருநிலைப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரே நாளில் நமக்கு நடக்குமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் அதை கொஞ்சம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி மனதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருநிலைப்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.